ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் திருமணம் தான் அதை டிசைட் பண்ணாங்க. இதையும் பக்கத்தில் வச்சுங்க சார், தலைவர் பேசுகிறது பக்கத்தில் வச்சுங்க. வீடியோவுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, அதாவது ஒரு காலத்தில் தமிழகத்தில் என்னுடைய அனுபவத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு மாவட்டம். மாநிலமே மதுரை மாவட்டம் என்ன சொல்லுன்னு கேட்குற அளவுக்கு அதனுடைய சிறப்புமிக்க மாவட்டத்தினுடைய பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தலைவர் ராமானுஜம் அவர்களே மற்றும் உள்ள மாவட்ட நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, வாடிப்பட்டினுடைய கிளையுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய திருமான் கிளையுடைய, அதாவது அவருடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. தலைவர் அவர்களே, மாநகர கிளை தன்னந்தனியாக வருவார் அவருடைய நடராஜன் அவர்களே மற்றும் அவர்களுக்கு என்னுடைய உங்களை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம். மதுரை மாவட்டத்துடைய பேரவை கூட்டம் பயில எப்போ போடணுங்கிறது இருக்குது. அது அப்படியே இப்போ டிசம்பரில் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பார்க்கும்போது ஜூன் ஜூலையில் போடணும். ஆமாம், என்னுடைய அனுபவத்தில் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து, உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மாநில மாவட்ட செயற்குழு, மாநில பேரவை கூட்டம், மாநில செயற்குழு கூட்டத்திலாம் மதுரை மாவட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புன்னு எப்படின்னா, அதெல்லாம் அந்த கடந்த காலங்கள் அந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறலாம் ஒரு வரும். இப்போ அது சிறப்புமிக்க, அதாவது பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு வழிகாட்டுகள். நான் பெருமையாக சொல்கிறேன், அது மாற்றப்பட்டிருக்கு. அன்றைய காலத்தில் இருந்த நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டு பேசுகிறேன். நான் சார்ந்த மாவட்டம் அதில் ஒரு தொழில் இருக்குன்னா, அதாவது ஒரு பேரவை கூட்டத்தில் இப்போ ராவ் அவர்கள், நம்முடைய நிறுவனத் தலைவர் அவர்கள், ஒரு இயக்கம் வளர வேண்டுமானால் ஒரு இயக்கத்துடைய செயல்பாடை, ஒரு செயல்பாடு நடந்திருக்குன்னு சொன்னால் அதை நம்ம அதாவது பரிசீலனை பண்ணணும். இன்றைக்கி பேரவை கூட்டம்னா இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கு என்ன காரணம், அது நமக்குள்ளே பேசுகிறோம். இன்றைக்கி மாநகர கிளையில் அவர் சொன்னார், என்னைக்கு என்னை தவிர அவர் யாரும் வர வரலன்னா அது பலவீனம் என்ன, அதுக்குடைய காரணம் என்ன. வாடிப்பட்டியில் ஒரு தலைவர் வந்திருக்காரு, அவர் நடந்தார். அவர் எப்பொழுதுமே அவருடைய வாடிப்பட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவ்வளோதான். அதனுடைய ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாடு, ஆர்வம் நிர்வாகிகிட்ட வரணும். வந்தால் தான் அவர் 10 பேரை கூப்பிட்டு வர முடியும். இன்றைக்கி திருமங்கலம் ஒரு 20 பேர் 25 பேரை கூப்பிட்டு வராருன்னா அவருடைய ஈர்ப்பு
இயக்கத்தின் மேலே தான் ஈர்ப்பு. அதனால தான் அவரை அழைச்சிட்டு வராங்க. இப்போ நிர்வாகிகளில் மத்தியில் நம்முடைய ஈர்ப்பு இருக்கணும், அது வரணும். அப்படி வந்தால் தான் நம்முடைய பழைய காலத்தினுடைய ஒரு மதுரை மாவட்டமுடைய ஒரு நிலைப்பாடு வருங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம பேரவை கூட்டத்தில் வந்து நம்முடைய பலவீனத்தை பற்றியும் பலத்தை பற்றியும் பேசணும். 5-12 போட்டோம், பெரிய மாவட்டங்கள். அதில் தக்க வைக்கிறது திருமாவளங்களை தான் தக்க வச்சாங்க. 26 பேர் வந்து சிறைத்துறையிலேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க இல்லைங்களா. அதான் நம்மளுக்கு பெரிய நம்மளை ஈடு கொடுத்துருங்க. கிளையிலேருந்து என்ன வந்திருக்கீங்க? தவறாக சொல்ல, யாரையும் நான் இதை சொல்ல. நடராஜன் அவர்கள் விரும்பினால், அவரை முயற்சி பண்ணியிருந்தால் இன்னும் 10, 15, 20 கூட்டு வந்திருக்க முடியும். அவர் அந்த முயற்சி பண்ணலைன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறோம். இந்த இயக்கம் ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக மாற்றப்பட்டது. எவ்வளவு இயக்கம் நடத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு தொய்விலிருந்து மீள்றோம். உறுப்பினர்களுடைய ஆதரவை நாம் திரட்டுறோம். அப்போ அந்த நேரத்தில் நாம் வந்து இயக்கத்தினுடைய ஒரு உணர்வு வர வேண்டுமா? அது உணர்வு வரணும். அது நிர்வாகிகள் தான் பண்ணணும். உறுப்பினர்களை ஈர்க்கிறதா நிர்வாகிகள் தான், அவங்க செயல்பாடு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம்னு நடத்திருக்கோம். அதனால் இன்றைக்கி உடைய எதிர்பார்ப்புகள் மாநிலத்தில் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஒரு விருப்பத்தில் பேரவை கூட்டத்தில் தனது இருக்கும். வருங்காலங்களில் நம்ம புறநினைப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தொய்வு இருக்குது. கிராமங்களில் இருக்கிற கிளைகள் ஓரளவு செயல்பாடுகிட்டு இருக்கு. சிட்டியில் இருக்கிற அமைப்புகள் வந்து கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது. இன்றைக்கி சென்னையை பொறுத்தளவில் மாநில செயலாளர் இருக்கார், பொருளாளர் இருக்கார், இன்னொன்று துணைத்தலைவர் இருக்கார். அங்கே 3 கிளையை கலைச்சிட்டான். தெரியுமா சார் உங்களுக்கு? 3 கிளையை கலைச்சிருக்காங்க. ஆனால் கீழே பார்த்துக்கு நல்லா இருந்தது. இல்லை இது உங்களுக்கு செயற்குழு கூட்டத்தில் போட்டிருக்காங்களே, இவ்வளோ நாங்கள் கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கிளையை கலைச்சிருக்காங்க சார். ஆனால் எங்கள் ஆள் இல்லைங்க. அப்போ அது அவங்களால செயல்பட முடியல. அதாவது இன்றைய பொதுச் செயலாளர் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே மாவட்ட தலைவராக இருந்தார். அது பின்னால் இங்கே பொதுச் செயலாளரை கொண்டு வந்தோம். அவர் போன பிறகு அது தொய்வாகி போச்சு. அவரால் சொன்ன அதாவது பண்ணணும்ல, அதுக்கே அந்த நிலைப்பாடுகள் அங்கே இருக்குது. இல்லைன்னு சொல்லலை. கலைகளை கிடைப்பது என்பது ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். அதை நம்ம ரீபில்ட் பண்ண முடியுமா? நாம் போகணும், பழைய ஆட்கள் யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு கிளையை வந்து கலைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டம். உருவாக்குறதுங்கிறது கஷ்டப்படுத்த உருவாக்குறோம் ஒரு கிளையை. இந்த 4 கிளைக்கு மேலே நம்ம உருவாக்க முடியலையே. இல்லை ட்ரை பண்ணால் இந்த மேலூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என் காலத்திலே சொல்லிட்டு இருந்தாரு ஜெயராமன் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. என் காலத்துலேயே சொல்லிட்டு இருக்காரு மேலூர் வரல. இல்லை என்ன சொல்றேன்னா, மேலூர்ல கிளை கட்டடத்தை இடிச்சிட்டாங்க, புறம்போக்கில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இடிச்சிட்டாங்க. ஆனால் நான் போய் நம்ம கலெக்டர் தாலுகா ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு கட்டடத்தை பிடிச்சி அந்த கட்டடத்தை தாசில்தார்கிட்ட பேசி வாங்கி கொடுத்து இனாகுரேஷன் செரிமனிக்கெல்லாம் நானும் தலைவரும் போனோம். கட்டடத்தை பிடிச்சி கொடுத்தேன். அருமையான கட்டடம், எந்த காசும் போடாம நல்ல கட்டடம். அவங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், எங்கள் சங்கடத்தோட மாவட்டத்தோட சேருங்க, என் மதுரை
ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தோடு சேருங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் சில பேர் இருந்துக்கிட்டு அது எப்படி நம்ம வருஷம் பூரா அங்கேயே இருந்துகிட்ருக்கோம், இது எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து கடைசியில் அதை அப்படியே பிசு போச்சு. ஒன்றும் செய்ய முடியலை. உசிலம்பட்டிலையும் மாணிக்கம்ன்றவரை வச்சு ஏற்பாடு பண்ணோம். அது ஜவஹர்லி அண்ணனுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தெரியல. கொடைக்கானலில் ஒரு அமைப்பு இருக்கு. நான் இருக்கும்போது கொடைக்கானலில் தலைவர் இருந்தார், ஒரு அமைப்பு வச்சுருந்தார். அவருக்கு பின்னால் அந்த அமைப்பு அவரால் கட்ட முடியல. கொடைக்கானலில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய கிளை இருந்தது, சிறப்பாக இருந்தது. கூட்டம் போட்டாங்க, நான் போயிருந்தேன். நல்ல அமைப்பு பண்ணாங்க. தலைவர் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நிலைமைகள், அதாவது அது ஏன் மற்ற இடத்துல இருக்கிறத நாம் கட்ட முடியல. கஷ்டம்தான், சிட்டிக்குள்ளே வர்றது போகிறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட நாம் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது எப்படியோ அவங்க வந்து பார்த்தாங்க. இங்கே வந்து 1 மணி நேரத்தில் வாடிப்பட்டிலேருந்து 1 மணி நேரத்தில் வந்தால் தான் திருமங்கலேருந்து 1 மணி நேரத்தில் வந்துடலாம். மற்ற மாவட்டத்தில் 2 மணி நேரம் ஆக வேண்டியது. பேரவை கூட்டத்துக்கு வராந்தா 2 மணி நேரம் கழித்தா வர வேண்டியது. அந்த மாதிரி கிளைகள் பரவி இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கோம். இந்த நிர்வாகிகள் வரலன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இயக்கத்தினுடைய இந்த உணர்வை நாம் தான் ஊட்டணும். ஊட்டுறதுக்கு இந்த பேரவை கூட்டம் தான். இதில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பலவீனங்கிறது நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் பேசலையே, தலைவரே பேசலை. என்ன சப்ஜெக்டு, R1 என்ன சப்ஜெக்ட் வச்சுருக்காங்கிறத பேசணும்ல. இந்த மாதிரி இந்த முடிவு எடுத்துட்டீங்க, செயற்குழு அடுத்து அவர்கிட்ட போன நல்ல முடிவு. அதாவது நம்முடைய பலத்தை வச்சு தானே அங்கே செயற்குழு போட முடியும். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ப்ராமிஸ் கேட்குறது இல்லை. அடுத்த செயற்குழு நீங்கள் போடுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் பரிசீலனை பண்ணோன்னு வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து கூட்டி பேசி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரமாக நிற்கும்போது அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினச்சோன்னா வாய்ப்பு இல்லை சொல்லிட வேண்டியதான். அதை பற்றி அதில் ஒன்றும் மறைமுகம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அந்த செயற்குழுடைய அஜெண்டா நாளைக்கு போகிறீங்கல்ல நீங்கள், அதில் என்ன பேச போகிறோம்? கருத்தரங்கம் போட்டிருக்காங்க. எங்கே போட போகிறீங்க? சென்னையிலையா, திருச்சிலையா, வேறு இடத்துலையா? சொல்லணும் இல்லை. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. திருச்சியில் போட்டால் எல்லோரும் வருவாங்க. சென்டர் இல்லை, அந்த முடிவு எடுக்க நீங்கள் என்னுடைய அபிப்பிராயம் மதுரைக்கு சென்னைக்கு போகிறத விட சென்டர் திருச்சி. ஆமாம், அதாவது முடிவுகள் எடுத்தாச்சு. என்ன முடிவு எடுத்திருக்கோம், அது சப்ஜெக்ட் என்ன, நம்ம என்ன சப்ஜெக்ட் சார், அது நம்ம என்ன இப்போ நான் என்ன சப்ஜெக்ட் அது அது சொல்லுங்கள் தலைவரே. இல்லை அந்த சப்ஜெக்ட் என்ன? கருத்தரங்கம் வந்து நம்ம வந்து இப்போ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது. அதானுங்க அது கருத்தரங்க சப்ஜெக்ட். என்ன அது என்னன்னா, அது என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஓய்வூதியர் சங்கம் பழைய ஓய்வூதியத்தை இல்லை ஓய்வூதியத்தில் இல்லை. கருத்தரங்குங்கிறது நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு. அதானுங்க மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட். அதை தான் போட்டிருக்கோம். அதில் அது விளையாடியே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கருத்தரங்கம். அதில் நம்ம என்ன அதனுடைய இது தெரியல. அதுக்கு ஒரு பெரிய கருத்தரங்கம்னு போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நம்முடைய ஓய்வூதியர்களுடைய நிலைகள் என்ன, எப்படி இருக்குது? யாரும் நம்முடைய இதை கோரிக்கைகளை பார்க்குறது தெரியல.
இல்லை, நம்முடைய ஓய்வூதிய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு அப்போ ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கு, ஓய்வூதிய நிலை வந்து அதாவது மோசமா, ரொம்ப ரொம்ப மோசமா. அந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டுற மாதிரி ஒரு இது இருக்கு. அதாவது அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, என்ன பண்ணணும்? ஓய்வூதியர்கள் இன்றைய நிலைமை அப்படிங்கிறது தான் கருத்தரங்கு இருக்கணும். ஆமா, இன்றைய நிலைமை ஓய்வூதிய அதே இப்போ இப்போ நமக்கு அதான் இப்போ 8வது ஊதிய குழு மத்திய அரசாங்கம் போட்டான். அதில் என்ன சரத்து போட்டிருக்கான், அதுக்கு மேலே நிறைய சட்டங்கள்லாம் இன்னைக்கு திருத்தியிருக்காங்க. 8வது ஊதிய குழுல 8வது ஊதிய குழுல 2006 சரி சொல்கிறேங்க. அதாவது 2008வது ஊதிய குழுல ஜென்ரலாக ஊதிய குழு போடும்போது சில கண்டிஷன் போடுவாங்க. இன்னென்ன இதெல்லாம் நீங்கள் அதில் பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போடல. சங்கங்களுடைய கருத்து கேட்பை கேளுங்கன்னு சொல்கிறதே அது வரலையாம். இப்போ சேர்த்துருக்காங்க. அப்போ சோமட்டா கொடுங்குறான். அதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கான். அது மோடி அரசு சட்டத்தை ஏற்றிட்டு என்ன பண்ண 3 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஊதியக்குழுடைய நிலுவைத் தொகை, அகவிலைப்படியுடைய உயர்வு, அதனுடைய எந்த தேதியிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஃபைனான்ஸ் ஆக்ட் கிரீட சொல்லிட்டான், ஆக்டை போட்டான். அவரோட மத்திய அரசு போட்டு வந்திருக்கு. 3 ஐட்டத்தை நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ எதுக்கு பரிந்துரை? 1/1/2024 கொடுக்கணும்னு சொன்னால் நான் என்ன நினைக்கிறேன் அதான் கொடுப்பேங்கிறான். அதில் இப்படி உறவுலாம் முன்னாடி வேறு மாதிரி மாறி போகுது. இதெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலத்தில் ருட்டீனாக வந்துட்டு இருந்தது. அகவல் எப்படி நமக்கு என்ன 6 மாதத்துக்கு ஒரு தரம் அதுதாங்க ஒரு உயர்வு இல்லையா? நமக்கு வேறு என்னமும் கிடையாது இல்லையா? 10 வருஷத்துக்கு ஒரு தரம் தானே பே கமிஷன் வரப்போகுதோ. இந்த 10 வருஷத்துக்கு பே கமிஷன் எப்போ வந்துன்னு சொன்னால் 1988 பெரிய போராட்டம் நடத்தி மத்திய சர்க்காருக்கு இணையான ஊதியத்தை வாங்கின பிறகு தான் 10 வருஷம் வந்தது. அப்போ 74, 78, 84 3 ஊதிய கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க நமக்கு. இப்போ மத்திய அரசாங்கம் இணையான சொன்னதுனால 10 வருஷத்துக்கு உதவும் ஊதிய கொடுக்குது. ஸ்டேட் அப்படி கொண்டு வந்துட்டோம். இல்லை அதனுடைய இது இருக்குது. அதனுடைய இது மத்திய அரசாங்கம் என்னென்ன கொடுத்தானோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறது இல்லை. போன பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம குழு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க, கொடுக்க முடியாதுட்டான். அப்போ தான் இன்னைக்கு இந்திய முதல்வர் முன்னாலேயே துணை முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர்களே நான்லாம் நேரில் போய் சந்தித்தோம். 2 பேருக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க. அலுவலகத்தில் போய் சந்தித்து அப்போ என்ன பேசணும்னா, தேர்தல் நேரம் ஒரு மாநாடு போடலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் கேட்டோம்.